வெல்கம் டு பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு பாயாசம் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நம்ம பார்க்கலாங்க. இப்போ 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. 50 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். இது சர்க்கரை நான் 100 கிராம் எடுத்திருக்கேங்க. ஒரு கப்பு பால் எடுத்திருக்கேன். ஏலக்காய் நான் ஒரு 5 பீஸ் வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் முந்திரி ஒரு 25 கிராம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. நெய் நான் கப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க நெய், ஓகேங்களா. 3 கூட தேவையில்லை, 2 போட்டுங்கன்னா போதுங்க, ஓகேங்களா. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாத்திரம் வச்சுருக்கேங்க. பாத்திரம் காஞ்சி வச்சு நம்ம இதை வதக்கிக்க போகிறோம், ஓகேங்களா. ஒரு 2 மினிட்ஸு இதை வதக்கிக்கங்க, ஓகேங்களா. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணுங்க, ஓகேங்களா. ஜவ்வரிசி உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. வயிற்று புண்ணு இதெல்லாம் ஆக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கணுங்க. நம்ம இது வெந்த ஒன்று தாங்க நம்ம சேமியா போட போகிறோம், ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் இதுவாகும். இந்த பால் கொஞ்சம் பெருசாகணுங்க. பாருங்கள், ஆயிட்டு வருது. அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றணுங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. நான் 3 கிளாஸ் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். 3 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. இது நல்லா வேகணுங்க. நம்ம சிம்மு பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வெந்தவுடனே அது கண்ணாடி பதத்துக்கு வருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேமியா போட்டுக்கலாம், ஓகேங்களா. இப்போ இப்படி இருக்கு இல்லைங்களா, அது வெந்தவுடனே கண்ணாடி பதத்துக்கு வருங்க. நம்ம இப்போது கொஞ்சம் அது இதுவானோன்னு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் பாயில் வரும் இல்லைங்களா, பபிள்ஸ் வரும்போது நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விடணுங்க. வேகட்டுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஜவ்வரிசி பாருங்கள், கண்ணாடி பதத்தில் வந்திருக்கு. கிட்ட காட்டுப்பாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியா போட்டுக்கலாங்க. எடுத்து வச்சுருக்க சேமியா நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், கண்ணாடி பதத்தில் வந்துருக்கு பாருங்கள் ஜவ்வரிசி. சேமியா போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேகணுங்க. அதுவும் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், சிம்மில் தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் கிண்டி விடணுங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டுங்க. சரி, பார்ப்போங்களா. ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், பாருங்கள், சேமியா வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது ஏலக்காய் போட்டு போகிறோங்க. இப்போ நான் திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேங்க. பச்சை பால் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காய்ச்சின பாலாக இருந்தாலும் ஊற்றிக்கங்க. நான் பச்சை பால் திக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஊற்றிக்கணும்.
இப்போ அடுத்தது வந்து நான் வந்து 150 கிராம் சுகர் வச்சுருக்கேங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இந்த பச்சை வாடை போகணுங்க. நம்ம பால் வந்து ஊற்றிருக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதுவாகணுங்க. கடாய் வச்சுருக்கோங்க. நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க. 1 ஸ்பூனு, 2, 3 ஸ்பூன் சொன்னேன் இல்லைங்களா, 3 ஸ்பூன். காயிட்டுங்க. காஞ்சிடுச்சு. நல்லா பொரியட்டுங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் முந்திரி போட்டுக்கோங்க, திராட்சை போட்டுக்கோங்க. நான் திராட்சை போடல, எங்களுக்கு திராட்சை பிடிக்கலைங்க, அதனால நாங்கள் போடலை. நீங்கள் வேணும்னா திராட்சை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கொட்டிக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் திராட்சை போட்டுங்க. நான் கம்மியாக முந்திரி போட்டிருக்கேங்க. ஏன்னா முந்திரி வந்து கொஞ்சம் ஹெவியாக போட மாட்டோம், அது ஃபேட்டு, அதனால் கம்மியாக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரெடி ஆயிடுச்சுங்க கல்யாண வீட்டு பாயாசம். பாருங்கள், ஜவ்வரிசி, சேமியா, நான் லிக்விடாக பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக வேணும்னா கூட நீங்கள் கட்டியாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்துக்கலாங்க. எங்களுக்கு ஃபேட் அவ்வளோவா எங்களுக்கு வேண்டாம், அதனால் நான் கம்மியாக பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கல்யாண வீட்டு பாயாசம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் பண்ணுங்கள், உடம்புக்கு நல்லது. இதில் ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம், வயிற்று புண்ணு, இது ஆட்டம், இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு மாத்திரம் சர்க்கரை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூங்க.